ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்டிவிசம் ஆஃப் லேர்னிங்கில் இருக்கிற மீனிங் ப்ளஸ் அதோட அப்ரோச்சஸ் பற்றி நான் ஷேர் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்களுக்கு அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இப்போ அதோட நேச்சர் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் லேர்னர் பற்றின அப்டேட்டட் விஷயம் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் இஸ் learners according to their background experiences and social and cultural impacts give interpretations to what they know. It represent learners, அதாவது யாரெல்லாம் காக்னிட்டிவாக டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே லேர்னர்ஸ் தான். ஸோ லேர்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தன்னோட பேக்ரவுண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் ப்ளஸ் அதோட சோஷியல் இம்பேக்ட், அதை தாண்டி அவங்களோட கல்ச்சுரல் நாலேஜஸ் இது எல்லாமே சேர்த்து ஒரு இன்டர்ப்ரிட்டேஷன், அதாவது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ஒரு நியூ விஷயமாக ஜென்ரேட் பண்ணுறது தான் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் லேர்னருக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் நேச்சர் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இதை சில ஃபிலாசபர்ஸ் அவங்களோட கருத்துக்கள் வச்சு செக்ரிகேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் அக்கார்டிங் டு கன்னிங்கம் அண்ட் டஃபி, ஃபர்ஸ்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அக்வயரிங் நாலேஜ், தட் இஸ் லேர்னிங் இஸ் நாட் அக்விஷன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், it is the process of knowledge construction which involves examining the received information using one's own experiences, understanding their meaning and transforming them as knowledge. That is, எப்பவுமே ஒரு லேர்னர் தன்னோட நாலேஜை அக்வயர் பண்ணுறப்போ வெறும் இன்ஃபர்மேஷனை மட்டும் அக்வயர் பண்ணாங்கன்னா தட்ஸ் நாட் அ லேர்னிங் ப்ராசஸ். எப்போவுமே நாலேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை எக்ஸாமைன் பண்ணி நியூ இன்ஃபர்மேஷனோட ஆட் பண்ணி ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸஸை கெயின் பண்ணுறது தான் ஒரு உண்மையான லேர்னர் உண்மையான இன்ஃபர்மேஷனை அவங்க நாலேஜ் மூலியமாக அக்வயர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது மீனிங். செகண்ட் திங் என்னன்றது பார்த்திங்கன்னா, டீச்சிங் இஸ் ஹெல்பிங் டு ஸ்டூடெண்ட்ஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் தேர் நாலேஜ். இட் இஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆக்ட் ஆஃப் டிஸ்பென்சிங் நாலேஜ். இட் ரெப்ரசன்ட் டீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டென்ட் டெலிவர் பண்ணுறப்போ அந்த புக்கில் என்ன இருக்கிறதோ அதை அப்படியே டிஸ்பர்சல் பண்ணுறது ஒரு நாலேஜ் கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான அந்த நாலேஜ் எப்படி நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா த்ரூ எக்ஸ்பீரியன்ஸஸ் அண்ட் இந்த சொசைட்டியில் எந்த அளவுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான விஷயங்கள் நம்மளால் கற்றுக் கொடுக்க முடியுமோ அது எல்லாமே ஆஸ் எ டீச்சராக நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் ஒரு மெயின் நாலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் நம்ம டெவலப் பண்ணுறது அப்படின்றது கன்னிங்கம் அண்ட் டஃபியோட கருத்து. செகண்ட் திங் என்னன்றது பார்த்திங்கன்னா, அக்கார்டிங் டு ப்ரூனர், லேர்னிங் இஸ் அன் ஆக்டிவ் ப்ராசஸ். இட் ரெப்ரசன்ட் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் ஒரு புக்கில் இருக்கிறத படிக்கிறது மட்டுமே லேர்னிங் கிடையாது. ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டாலுமே அதுவும் லேர்னிங் தான் அப்படின்றது பிலீவ் பண்ணியிருக்காரு. ஸோ இன் திஸ் லேர்னர்ஸ் with the help of their previous and present knowledge understand new ideas. It represent இந்த மாதிரி ஆக்டிவ் லேர்னிங் அண்ட் தென் ப்ரீவியஸ் நாலேஜில் இருந்து நியூ நாலேஜை கலெக்ட் பண்ணுறது அண்ட் தென் நியூ நாலேஜ் இருக்கிறப்போ அதை வெறும் கண்டென்ட்டை டெலிவர் பண்ணுறதை தாண்டி புது புது விஷயங்கள் த்ரூ என்விரான்மெண்டல் மூலியமாக கற்றுக்கிறது, இது எல்லாமே தான் ஒரு லேர்னிங். ஸோ அந்த லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நியூ ஐடியாஸ் டே டு டே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் ஒரு இம்பார்ட்டன்ட் நாலேஜ் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு விஷயங்கள் அப்படின்றது இது மூலியமாக சொல்கிறாங்க. From the above two definitions, the following could be listed as the nature of learners. It represent Cunningham and Duffy plus Bruner சொன்ன கருத்துக்களை வச்சு ஒரு 6 டைப்ஸாக ஆக்சுவலாக லிஸ்டட் பண்ணியிருக்காங்க. அதை தான் நேச்சர் ஆஃப் லேர்னர்ஸ்க்கு தேவையான அந்த கன்ஸ்ட்ரக்டிவிசம் அப்படின்றது லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா, நம்பர் 1, லேர்னர் இஸ் ஃபுல்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் இஸ் ஆர் ஹர் லேர்னிங். ஸோ இதுக்கு என்ன மீனிங் கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா, as understanding results from the experience gained through learners' interactions with learning materials, getting direct experiences through active participation of learners in learning activities is emphasized. It represent இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கான்செப்ட் பற்றி பை எக்ஸ்பீரியன்ஸஸ் மூலியமாகவோ இல்லைனா லேர்னர்ஸ் இன்ட்ராக்ஷன்ஸ், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணி கற்றுக்கிறதுனாலையோ இல்லைனா லேர்னிங் மெட்டீரியல்ஸ் லைக் டெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் தென் மற்ற வெப்சைட்ஸ் மூலியமாக அவங்க படிக்கிறதுனாலையோ இல்லைனா டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ், அதாவது ஆல்ரெடி அதை விசிட் பண்ணி அந்த விஷயத்தை கெயின் பண்ணிக்கிறதுனாலையுமே ஒரு கண்டென்ட்டாக அவங்க கிளியராக அந்த ஸ்டூடெண்ட் கற்றுக்கிட்டாங்கன்னா தட்ஸ் கால்ட் அஸ் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இது எல்லாமே ஒரு வகையான கன்ஸ்ட்ரக்டிவிசம்காக ஊடுருவது, அதாவது எம்பசைஸ்ன்றது என்ன மீன் பண்ணுறாங்கன்னா வலியுறுத்தப்படுறது அப்படின்றது மீன் பண்ணுறாங்க. ஸோ லேர்னர் இஸ் ஃபுல்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் இஸ் ஆர் ஹர் லேர்னிங். ஒரு ஸ்டூடெண்ட் தன்னோட கண்டென்ட்டை எந்த வகையில் வேணாலுமே அவங்களால புரிஞ்சிக்க முடியும். ஒரு டீச்சர் சொல்லிக் கொடுக்குறத வச்சு தான் அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இது பார்த்திங்கன்னா லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் புகுட்டுறதுனால, அதாவது வலியுறுத்துறதுனால கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்ட் இன்னும் அதிகமாக கெயின் பண்ணிப்பாங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டூடெண்ட் என்ன படிக்கிறாங்களோ அதோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே எடுத்துக்கணும். அவங்க சர்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அவங்க என்ன ரிசோர்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அவங்களோட ரெஸ்பான்சிபிள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் இஸ் லேர்னர்ஸ் மோட்டிவேஷன் இஸ் அ மஸ்ட். ஆஸ் Van Glaserfield 1989 states, only those who have confidence in their ability to learn are motivated to continuously involve themselves in learning activities. It represent ஒரு லேர்னர் ஒரு கண்டென்ட்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த டைம்குள்ளே படிக்கணும், இது படித்தா வந்து நம்மளோட ஃப்யூச்சர் இந்த அளவுக்கு பிரைட் ஆகும், இந்த கண்டென்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் ஃபர்ஸ்ட் திங் பண்ணால் மட்டும்தான் அவங்களால அந்த கண்டென்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அந்த கண்டென்ட்டை வந்து ஈஸியாக என்னால் வந்து படிக்க முடியும், என்னால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும் அப்படின்றது வேன் சொல்லியிருக்காரு. தேர்ட் பாயிண்ட் என்னன்றது பார்த்திங்கன்னா, லேர்னர் கெட்ஸ் இன்வால்வ்ட் ஆக்டிவ்லி. இட் ரெப்ரசன்ட் as the learner himself actively involves in learning activities, he gets direct experience and understands the meaning of what are learned correctly. So it is essential for students to take part actively in classroom activities. Learning takes place through various activities such as interaction with the teacher and students, working together with others, searching for answers through inquiry, reflecting upon their experiences, etc. ஸோ இதில் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா, லேர்னர் பொறுத்த வரைக்கும் ஆக்டிவ்லியாக வந்து அவங்க இன்வால்வ் பண்ணணும். ஒரு கண்டென்ட் எடுத்து அவங்க படிக்கிறப்போ ரொம்ப வந்து ஆக்டிவிட்டி பேஸ்டோடு வந்து அவங்க படிக்கணும். அதாவது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்த்யூசியசமோட அந்த கண்டென்ட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க படித்தா மட்டும்தான் அந்த கண்டென்ட்டில் என்ன இருக்குது அப்படின்ற ஒரு விஷயமே வந்து அவங்களுக்கு புரிய வரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ வந்து ஒரு டீச்சர் வந்து என்ன தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸை புஷ் பண்ணி படிக்க வச்சாலுமே அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அதில் கான்சென்ட்ரேட் இருக்கணும். அவங்க வந்து அந்த கான்சென்ட்ரேஷனோட ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்ட் அங்கே பண்ணால் மட்டும்தான் அந்த கண்டென்ட் அவங்க நாலேஜை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப் பண்ணும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா, கிளாஸ் ரூமில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தன்னை தானே வந்து ஒரு ஆக்டிவிட்டியாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து அந்த கண்டென்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ்டரி ஆவாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த லேர்னிங் வந்து எப்படிலாம் வந்து டேக் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ராக்ஷன்ஸ் மூலியமாக, அதாவது வந்து டீச்சர்ஸ் கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டு, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டு, ப்ளஸ் வந்து நிறைய என்கொயரிஸ் வந்து ரைஸ் பண்ணி, அது போக வெப்சைட்ஸ் எல்லாம் வந்து சர்ச் பண்ணி, எக்ஸ்பீரியன்ஸஸ் மூலியமாக வந்து கலெக்ட் பண்ணி, இந்த மாதிரிலாம் வந்து அவங்க ஆக்டிவிட்டியோட அந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸை கெயின் பண்ணிக்கிட்டாலே வந்து அந்த கண்டென்ட் ஈஸியாக வந்து அவங்களோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரோத் பண்ணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஃபோர்த் ஒன் இஸ் கொலாபரேட்டிங் வித் பியர்ஸ் இன் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ கொலாபரேஷன்ஸ் வித் பியர்ஸ்னாலே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து தன்னோட டவுட்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் வித்தவுட் எனி ட்ரபிள் அவங்க கேட்பாங்க. ஸோ கேட்குறப்பவுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே இந்த இடத்துல வந்து லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது தான் வந்து இதோட மீனிங். ஸோ இதில் என்ன ஆக்சுவலாக வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா, பிசைட்ஸ் மேக்கிங் எஃபர்ட்ஸ் பை ஆக்டிங் இண்டிபெண்டன்ட்லி டு ஃபைண்ட் மீனிங் ஃபார் வாட் ஆர் லேர்ன், இட் இஸ் ஆல்சோ necessary for students to collaborate with others and share each one's experiences to know the possible interpretations that could be offered from different angles. Then only they can obtain the complete interpretations of what are learned. It represents இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் தன்னாலே வந்து ஒரு கண்டென்ட்டை படிக்கிறதும் மிங்கிள் பண்ணி படிக்கிறதுலையும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சன் வந்து ஒரு நியூஸை வந்து ஆக்சுவலாக படிக்கிறாங்க. அந்த நியூஸை படிக்கிறப்போ அவங்களால வந்து எந்த அளவுக்கு அதை சர்ச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க சர்ச் பண்ணுவாங்க. இதே வந்து ஒரு வெப்சைட்டில் போய் பார்க்குறதுனாலையோ இல்லைனா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி அந்த நியூஸை கலெக்ட் பண்ணுறதுனாலையும் அந்த நியூஸை பற்றி தெரியாத விஷயங்கள் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ சொல்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல என்ன ஆகுனா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இன்க்ளூட் ஆகுது. சேம் ஆஸ் லைக் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலுமே வந்து நம்ம ஒரு கண்டென்ட்டை வந்து சொல்லிக் கொடுக்குறப்போ குரூப் டிஸ்கஷன்ஸ் அந்த இடத்துல ஃபார்ம் பண்ணி விட்டோம்னா பசங்க வந்து ஒன்றுத்தோட ஒன்று வந்து அவங்களோட தாட்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ ஷேர் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காகவே வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணி அண்ட் தென் ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ அப்படி நடக்கிறப்பவே வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் அவங்க வந்து திங்க் பண்ணுறப்போ டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டி ஆஃப் ஆங்கிள்ஸில் அவங்க அந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸை கெயின் பண்ணிப்பாங்க அப்படின்றது தான் வந்து இதோட மீனிங். ஃபிஃப்த்து திங் என்னன்றது பார்த்திங்கன்னா, அடாப்டிங் என்கொயரி அப்ரோச். ஸோ இட் ரெப்ரசன்ட் the constructivist classroom provides opportunity to the students for solving problems. The students will involve themselves in the activities such as questioning, approaching variety of sources for solution, critically analyzing the information received, etc. That is, it is necessary for students to have the ability to solve problems themselves with the help of others. Without accepting the solutions offered by others blindly, one has to test them and accept their validity through
personal experiences is all what constructivism requires. Hence, it is necessary for the students to have the critically examining mindset. ஸோ இந்த ஸ்டான்ஸால் ஆக்சுவலாக என்ன ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் கிளாஸ் ரூம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, தனக்கு தானே வந்து அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்றது ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாலுமே வந்து அதை நம்மளால் அனலைஸ் பண்ணிட முடியும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, தனக்கு தானே வந்து ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு சில விஷயத்தை வந்து நாடுவாங்க. ஸோ அப்படி நாடுறப்பவே நமக்கு தெரிஞ்சிடும், ஓகே இவங்க வந்து ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்காங்க அப்படின்றது சொல்கிறது. ஸோ என்னென்ன விஷயம்லாம் வந்து அவங்க கையாடுவாங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா, கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. மோஸ்ட்லி சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்றோன்னா அந்த கொஸ்டின்ஸில் இருக்கிற ஆன்சர்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வெரைட்டி ஆஃப் சொல்யூஷன்ஸை அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் அவங்க ரிசீவ் பண்ணியிருந்தாலும் அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ண, அதாவது வந்து தேட ஆரம்பிப்பாங்க. நம்ம சொன்ன நியூஸ் எல்லாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு கண்டென்ட் வந்து சொல்கிறோம், அதை பிளைண்டாக அப்படியே நம்பிட்டு அதை படிக்கக்கூடாது. ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கணும், தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கணும், வெப்சைட்டில் சர்ச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பசங்க வந்து கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து பர்ஃபெக்ட் கன்ஸ்ட்ரக்டிவிசம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு டீச்சருக்கு தோல்வி அப்படின்றது கிடையாது. ஒரு டீச்சர் சொன்னால் அது வந்து எல்லாமே கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் அந்த இடத்துல கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணாலும் அந்த இடத்துல தப்பே வராத மாதிரி சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்ம வேலை. அது போக வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம என்னதான் சொல்லிக் கொடுத்தாலும் அதை கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணி அதுக்கான இன்ஃபர்மேஷனை ப்ராப்பராக ரிசீவ் பண்ணிக்கிறது ஸ்டூடெண்ட்ஸோட வேலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நெசசரி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஹேவ் த எபிலிட்டி டு சால்வ் ப்ராப்ளம்ஸ் தெம்செல்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் அதர்ஸ். இட் ரெப்ரசன்ட் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து தன்னோட கண்டென்ட்டை பிளைண்டாக நம்பாமல் அந்த விஷயத்தை வந்து கரெக்டாக அப்படின்றது சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு நிச்சயமாக தேடணும். தேடுறதோடு வந்து அவங்க மற்றவங்களோட ஹெல்ப்ஸ், அதாவது பேரண்ட்ஸ், டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லைனா பியர் குரூப்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களோட ஹெல்ப்ஸ் எல்லாம் கேட்டு அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு முக்கியமான வேலைகள் வந்து இந்த ஜென்ரேஷன்ஸில் இருக்குது. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சொசைட்டியில் அவங்க வாழ்கிறப்போ அவங்களோட ப்ராப்ளம்ஸை வந்து தனக்கு தானே ஃபேஸ் பண்ணுறப்போ அவங்க வந்து நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணணும் அப்படின்றது ஃப்ரம் ஸ்டார்டிங் ஸ்டேஜிலேருந்தே வந்து நம்ம கற்றுக் கொடுக்குறோம். அதுதான் வந்து விஷயம். ஒரு கண்டென்ட்டே வந்து இந்த அளவுக்கு அவங்க கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணுறப்போ நிச்சயமாக வந்து அவங்க ஃப்யூச்சரில் வந்து ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறப்போ, இல்லைனா வந்து ஏதோ விஷயத்த வந்து அவங்க லிசன் பண்ணுறப்போ அதை ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைஸ் பண்ணி, அதாவது சர்ச் பண்ணி தான் அந்த விஷயத்த நம்புவாங்க அப்படின்றது ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ஒரு சீட் போடுறோம் அப்படின்றது தான் வந்து இதோட எக்ஸாக்ட் மீனிங். ஸோ இட் இஸ் நெசசரி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஹேவ் த கிரிட்டிக்கலி எக்ஸாமைனிங் மைண்ட் செட் அப்படின்றது இதில் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. Sixth one is reflecting on the learning experiences. So it is not enough to gain direct experiences by getting involved in learning activities. Reflecting on them, selecting the appropriate ones and integrating them with one's existing knowledge alone will lead to true learning. Hence it is necessary for students to have the capability of reflective thinking, and in case when they do not have the opportunity to gain direct experiences, the ability to think லாஜிக்கலி. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா, தட் இஸ் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டைரக்ட் எக்ஸ்பீரியன்சஸ் மூலயமா, லைக் வந்து லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் தென் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஓல்டு எக்ஸ்பீரியன்சஸ் கூட நியூ இன்ஃபர்மேஷனை ஜாயின் பண்ணி ஒரு நியூ வகையான அப்டேட்டட் இன்ஃபர்மேஷனை கெயின் பண்ணுறது, அதை தாண்டி வந்து இன்டகிரேட் பண்ணுறது, அண்ட் தென் வந்து ஒரு கண்டென்ட்டை செலக்ட் பண்ணி அதை வந்து நல்லா தரோ பண்ணுறது, இது எல்லாமே வந்து ஒரு ட்ரூ லேர்னிங் அப்படின்றது சொல்லிட முடியாது. இதுவுமே வந்து ஒன் ஆஃப் த லேர்னிங் பார்ட்டு தான் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ ஒரு ட்ரூ லேர்னிங் எப்படி இருக்கணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா, ரிஃப்ளெக்டிவ் திங்கிங்காக வந்து இருக்கணும். ஸோ ரிஃப்ளெக்டிவ் திங்கிங் மீன்ஸ் என்ன அப்படின்றத ஆல்ரெடி நான் தனி வீடியோவே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அது ஒரு தனி கொஸ்டினாகவே வந்து ஆக்சுவலாக அவங்களுக்கு கேட்பாங்க. ஸோ பார்க்காதவங்களுக்கு அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து அந்த ரிஃப்ளெக்டிவ் திங்கிங்கோட கெப்பாபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் அந்த வந்து லேர்னிங் எக்ஸ்பீரியன்சஸ் அங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரோத் ஆகிருக்கு அப்படின்றதோட மீனிங். ஸோ இந்த 6 பார்ட்டுமே இருந்தால் மட்டும்தான் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கிரிட்டிக்கலாக அவங்க வந்து திங்க் பண்ணுறாங்க, ப்ளஸ் வந்து அந்த கண்டென்ட்டை வந்து நேச்சராக ஃபுல் அண்ட் ஃபுல் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆன்சர் ஆக்சுவலாக வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா, கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் லேர்னர் பொறுத்த வரைக்கும் நேச்சராக வந்து எப்படி ஆக்சுவலாக வந்து
தன்னோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டை எடுத்துக்கிறாங்க அப்படின்றது தான். அதை பற்றி ஆல்ரெடி வந்து சில ஃபிலாசபர்ஸ் அவங்களோட கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி வந்து அவங்க சொன்ன கருத்துக்களை வச்சு 6 பாயிண்ட்டாக செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 6 பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சன் வந்து நேச்சராக தன்னோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தன்னை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கணும். அதை தாண்டி வந்து அவங்க என்ன படிக்கிறாங்களோ அதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த லேர்னர் தான் எடுத்துக்கணும். அந்த கண்டென்ட்டை வந்து படிக்கிறப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிவிட்டியாக வந்து அவங்க இன்வால்வ் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கண்டென்ட்டை தனியாக படிக்கிறத விட கொலாபரேட் வித் பியர்ஸோட, அதாவது ஃப்ரெண்ட்ஸோட படித்தா இன்னும் அழகாக வந்து புரியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதை தாண்டி வந்து அந்த கண்டென்ட்டில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து அதை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்கொயரி பண்ணாலுமே வந்து தப்பு கிடையாது. அதாவது கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணாலும் தப்பு கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதை தாண்டி வந்து அந்த கண்டென்ட்டை படித்து அப்படியே வந்து அதை ஜஸ்ட்டு மக்கப் பண்ணாமல் அதுக்கான பிரதிபலிப்பை வந்து கொண்டு வரணும். அதாவது வந்து அவங்க படித்த கண்டென்ட்டுக்கு தேவையான அந்த அவுட்புட்டை அவங்க டெலிவர் பண்ணால் மட்டும்தான் ஒரு பர்ஃபெக்டான கன்ஸ்ட்ரக்டிவிசம் அப்படின்றது இது மூலியமாக சொல்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.